ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வாவ், என்னங்க! ஸோ பேக் டு பேக் நிறைய ஹாப்பி அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்க வீக்கா ஃபேன்ஸ்க்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் நடக்காதது இந்த விஷயம் நடந்திருக்கு இப்போது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சு. 500 எபிசோட் செலிப்ரேஷனுக்கு விஜய் டிவி அட்மின் கிட்ட எந்த ஒரு அப்டேட்டுமே நமக்காக ஒரு செலிப்ரேஷன் மோடில் பிக் எதுவுமே ஷேர் பண்ணலையேங்கிற வருத்தம் வந்து நமக்குள்ளே எல்லாருக்குமே இருந்துச்சு. அதை கமெண்ட்லேயே வந்து தெரிக்க விட்டுருந்தாங்க லாஸ்ட் டைம். ஏன்னா ஆஹா கல்யாணத்துக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, பட் நமக்கு ஷேர் பண்ணல. ஸோ அந்த ஒரு போஸ்ட்டில் அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் வந்து, ஏன் நீங்கள் இப்படி வந்து எங்களுக்கு மகாநதிக்கு மட்டும் நீங்கள் வந்து அந்த செலிப்ரேஷன் அந்த மோடு வந்து போடலை, அதாவது அந்த விஷஸ் வந்து ஷேர் பண்ணல இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து நம்ம வீக்கா ஃபேன்ஸ் மனசில் அந்த வருத்தத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக ஃபீல் ஆகிற மாதிரி, அதுவும் ஒரு சூப்பர்பான பிக் நீங்கள் பார்த்துருந்தீங்களா, ஸ்டார்டிங்கில் ஒரு பிக் ஷேர் பண்ணியிருந்தாலே, அதாவது ராகினியை வெறுப்பேற்றுறதுக்காக வீக்கா 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. அது ஒரு மாதிரி அந்த ஒரு அழகான ஒரு மொமெண்ட். அது அந்த ஒரு ஃபோட்டோவை தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்கே வேறு லெவலில் இருக்குது. அந்த ஒரு பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா, அதாவது விஜய் டிவி அட்மின்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கா ஃபேன் தான், அதாவது அவரும் ஒரு மிகப்பெரிய வீக்கா ஃபேன்ஸ் அப்படின்னு நிறைய இடத்துல நிரூபிச்சிருக்காரு. இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணி அதுலேயுமே நிரூபிச்சிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் அந்த ஃபோட்டோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கேயுமே நம்ம வந்து சாதிச்சு காமிச்சுக்கணும் தான் சொல்லணும். பிகாஸ் 500 எபிசோட்ஸ்க்கு அவங்க வந்து போஸ்ட் போடல, 600 எபிசோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் அவருமே நம்ம வீக்கா ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நிரூபிச்சிருக்காரு. ஸோ அதாவது அந்த ப்ரொமோவில் ஸ்னீக் பிக் ஷேர் பண்ணுறது, அப்புறம் விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த திங்ஸ்லாம், அது 5 திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரிக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. விஜய்க்கும் இப்போ ரீசெண்டாக தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னும் அப்டேட் ஷேர் பண்ணல, அதுவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய அப்டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஷேர் தான் பண்ண முடியல. பட் இந்த நமக்கு நிறைய ஹாப்பி அப்டேட்ஸ், இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறப்ப இன்னும் 2 ஒரு சூப்பரான ஆர்டிக்கலில் நமக்கு வந்து விஷஸ் வந்து கிடச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இதெல்லாம் நம்ம சேர்ந்து வீடியோ ஷேர் பண்ணோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ ஒன்ஸ் அகேன் வந்து நம்மளோட மகாநதி டீம் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லலாம். அண்ட் வீக்கா ஃபேன்ஸ்க்கு இவ்வளோ எடிட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்களே, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.